இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபின் புஸ்தகம் 37 அதிகாரம் 5 நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் நினைத்து பார்க்க கூட அல்லது கணக்கு பார்க்க முடியாத அளவு காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அதான் நம்முடைய ஆண்டவருடைய பிரதான ஒன்று, மகிமையான ஒன்று. வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களும் எடுத்து பாருங்கள், ஆச்சரியப்பட வைக்கும். அந்த அளவு பயங்கரமும் மகிமையுமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மரித்த உடனே 1 மணி நேரம் அல்ல சில மணி நேரம் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறான். 4 நாள் கழித்து கூட லாசரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவள் சகோதரி எல்லாம் சொல்லுகிறார்கள், ஐயோ வேண்டாமாண்டவர், அந்த கல்லை புரட்டினால் நாற்றம் எடுக்கும், என் சகோதரன் மரித்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகுது. யோவான் 11 அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது. 2 சகோதரி அழுகிறார்கள். கர்த்தர் அந்த கண்ணீரை பார்த்து அந்த சகோதரனாகிய லாசரு வைக்கப்பட்ட கல்லறையின் அருகில் சென்று கல்லை புரட்ட சொல்லுகிறார். அவள் அதற்கு சொன்ன காரியம் அதுதான், நாரும் ஆண்டவரே வேண்டாம். நடந்தது என்ன? அந்த அழுகி போன சரீரத்துக்குள்ளே ஜீவனை வர வைத்து மீண்டுமாய் எழுப்பி கொடுக்கிறார். மகிமையான தேவன், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள், யாருமே அதை எதிர்பார்க்கல. எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம் உண்டாகிவிட்டது. ஒரு வாலிபன் சைரோக அதாவது டிபி வியாதினாலே கஷ்டப்படுகிறான். அந்த நுரையீரல் எல்லாமே இதாகி போய்விட்டது. அவன் மரித்து விடுவான். மருத்துவர் சொல்லிவிட்டார், இனி காப்பாற்ற முடியாது. அவன் இருக்கும் பொழுது ஒரு சிறுப்பன் அவன் வீட்டுக்கு போய் அங்கு ஒரு பாட்டை பாடி இயேசுவை பற்றி சொல்லி ஜெபித்துட்டு வருவாள். அது அவனுக்கு அறவே பிடிக்காது. அவன் ஏனென்றால் இயேசுவை அறியாதவன் சொல்வதை காட்டிலும் வேறொரு புத்த மதத்திலே பிடிவாதமா இருந்த அந்த வாலிபன். நடந்தது என்ன? இவளை திட்டினாலும் இவள் போக மாட்டாள். அவன் எலும்பு தோளமா இருக்கிறான். நீ சாக போறது தெரிஞ்சு ஒருவர் என்னை அனுப்பினார், அதனாலே நான் பாடிக்கொண்டு போகிறேன்னு சொல்லி ஜெபித்து 2 நாள் 3 நாள் 4 நாள் 5ஆம் நாளும் வருகிறார். இதை இந்த வாலிபனுக்கு ரொம்ப கோபமா இருக்கிறது. கையில ஒரு சின்ன பைபிளை வைத்து படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, யார் உன்னைக்கு வர சொன்னார்? அவ்வளவு திட்டுகிறேன்னு, எனக்கு டிபி வியாதி, என் அறை முழுவதும் கிருமிகள் இருக்கிறது, உன்னை தொட்டாதா உனக்கு பாதிக்கும் சொல்லும்போது அதை பற்றி அவள் கவலைப்படவில்லை. பாரமா இருக்கிறவன் மேல் நினைவா இருக்கிறவன் நேசிக்கிற ஒருவர் அனுப்பினார், அதனால் தான். அது யார் என்று சொல்லி கேட்கும்போது அது இயேசு என்று சொல்லுகிறாள். இயேசுவனுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. சரி என்று சொல்லிவிட்டு அவள் இவ்வளவு நேசித்து அன்பா பாடி ஜெபம் பண்ணிட்டு போய் இருக்கிறாள் சொல்லி கேட்கும்போது அந்த பைபிளை கொடுத்து விட்டு போய்விடுகிறார். அதோடு மட்டுமல்ல, என்ன சொல்லுகிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீ வாசிக்க ஆரம்பின்னு சொல்லிவிட்டு போய்விடுகிறார். அதற்கு பிறகு அவள் வரவே இல்லை. வாசிக்க வாசிக்க இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு அவர் பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறாரே, குணமாக்கி இருக்கிறாரே, மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரே, இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சகோதரனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு எண்ணம் வர ஆரம்பித்தது. அதை பார்த்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்திற்கு நடக்க முடியாமல் நடந்து அந்த போதகரிடம் போய் பேசுகிறான். இன்னும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லும் பொழுது அவர்களும் ஆண்டவருக்குள் நடத்துகிறார்கள். செய்தி வீட்டிற்கு தந்தவுடனே
அவர் தகப்பன் கோபப்படுகிறார். அதிகமாய் அன்பாய் நேசித்தவன் தங்கச்சியும் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எங்கள் வீட்டில் இருக்க முடியாது என்று துரத்தி விடுகிறார்கள். இயேசுவை நாங்கள் வேண்டுமா, இயேசு வேண்டுமா, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை, மரிக்கும் தருவாய். சரி, நீ மரித்து விடலாம்னு சொல்லும் போது, ஆனாலும் இயேசு அந்த வேதத்தை வாசிக்கிறதுனால இவர் உள்ளத்துக்குள் வந்து விட்டார். ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருந்தது, ஒரு சமாதானம் அவருக்குள் இருந்தது. ஒரு பக்கம் செத்து கொண்டிருந்தாலும் நிம்மதி இருந்தது. சரி, ஒரு நாள் முடிவு பண்ணிவிட்டான். நமக்கு ஆண்டவருக்குள் நடத்தின போதகரிடம் சொல்லிவிட்டு அந்த மலையில் போய் ஏறி அங்கு உட்கார்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடலான்னு முடிவு எடுத்து போகும் பொழுது போதகர் சூழ்நிலை சொல்லுகிறான். இந்த போதகர் ஆண்டவருக்குள் என்ன அதிகமா நடத்தி அங்கே தைரியம் கொடுக்கிறார். சாகலாம் மாட்டா, அவனுக்கு எல்லாம் சரியாயிரும் சொல்லும் பொழுது, ஆனால் நம்பிக்கையில இருந்தாலும் தன்னுடைய அங்கு இவர்கள் கூட இருக்க எப்படி இருப்பது, தங்களோடு உட்கார்ந்து ஆகாரம் எல்லாம் சாப்பிடும் போது உள்ளம் எல்லாம் பிரமிக்கிறது. எப்படி நான் சாகிற நிலைமையிலே, அதுவும் இந்த டிபி நோயில இருக்கிறேன், கிருமிகள் தொற்றுமே, தைரியமாக அருகில் உட்கார்ந்து சாப்பிடுகிறாள் சொல்லி அவருக்கு அதிலும் ஆச்சரியம். அவனுடைய அன்பு எங்களை நெருக்கி வருது, பார்த்தான் இதெல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி அவனை அருகிலே வைத்து கவனித்தார்கள். வேண்டுமா அவன் ஒரு அறை எடுத்து அங்கு தங்க ஆரம்பித்தான். ஜெபிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் இயேசுவே அந்த அறைக்குள் வருகிறார். ஒரு வெளிச்சம் உதிக்கிறது, அவனை தைரியப்படுத்துகிறார். சரீரம் முழுவதும் வல்லமையால் நிரப்பப்பட்டு நல்ல சுகத்தை பெற்றுக் கொண்டதா உணர்கிறான். பாருங்கள், உண்மையாகவே சுகத்தை பெற்றுக் கொண்டான். சாகிற நிலைமையில் இருந்த அவன், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த வாலிபனை கர்த்தர் தொட்டார், மாற்றினார். நாட்கள் வந்தது, பயன்படுத்த ஆரம்பித்தான். அவன் தான் தென்கொரியாவை அசைத்த வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய தாசனாகிய பால்யாங்கிஷோ. லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய சபைக்கு வர ஆரம்பித்து பெரிய சபையை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி மறுமைக்குள் பிரவேசித்தார். யோசித்து பாருங்கள், கிரகிக்க முடியாத பெரிய காரியம். இவன் செத்து போன்ற வீடும் வீட்டாரும் சொல்லிவிட்டார்கள், மருத்துவரும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இயேசு நீ சாக மாட்டாய், வாழ வைக்க முடியாது நான் விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, சாதாரணமாக அல்ல, அசாதாரணமாய் கிரகிக்க கூட முடியாத அளவு, இந்த வாலிபன் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு தேவன் பயன்படுத்தினார். அந்த சரித்திரத்தை படிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நமக்கும் கர்த்தர் அதை செய்வார். சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம், பலவீனத்தை பார்த்து முடங்கி போக வேண்டாம், பயந்து போக வேண்டாம். கர்த்தர் மீண்டுமாய் எழுப்புவார் என்கிற நம்பிக்கையோடு அவர் நோக்கி பாருங்க. அவைகள் பலனுள்ளதாய் மாறும், தசைகள் பலனுள்ளதாய் மாறும், எலும்புகள் பலனுள்ளதாய் மாறும், எல்லா பலவீனங்கள் மறைந்து போகும். ஜெபிப்பும் அன்பின் தகப்பன் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த சமூகத்துல தாழ்த்தி வந்து நிற்கிறோம். பண்ணி கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் செய்கிறவர். யாரெல்லாம் நம்பிக்கை சோர்ந்து போயிருக்கிறார்களோ, இந்த நாளில் நம்முடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளட்டும், வல்லமை அறிந்து கொள்ளட்டும், உண்மை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. என் மகிமை நம்பிக்கை இருந்து தொடர்ந்து அற்புதங்களை செய்ய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த சூழ்நிலையிலும் இயேசு யாரை தள்ள மாட்டார், கைவிட மாட்டார். அவர் ஏன் நோக்கி பாருங்கள், அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஏனென்றால் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய கர்த்தர் செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்விலே இயேசு போதுமே.